கமலா விமலான்னு பேரு. 2 பேரும் கூட பிறந்த அக்கா தங்கச்சிங்க தான். ஒன்னு நிர்மலா காலேஜில் படிக்குது, ஒன்னு சூப்பர் மார்க்கெட்ல வேலை செய்யுது. நம்பர் 21 SN ரெங்கப்ப நாயுடு வீதி. போதுங்களா? வேற ஏதாவது தகவல் வேணுங்களா? போதும் போதும், இதை வெளியே நீ யார்கிட்டயும் சொல்ல வேணாம். அடிக்கடி இந்த வீதி பக்கம் வரணும்டா. சில்லறை ஏதாச்சும் வேணா கேட்டு வாங்கிக்க. கையகே காமிச்சு விட்டுறாதோ. சரிங்க. என்னடா அலங்காரம் எல்லாம் பலமா நடக்குது? ஏதாவது ப்ரோக்ராமா? இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ஏகப்பட்ட படம் ரிலீஸ். என்னென்ன தியேட்டர்ல என்னென்ன படம்னு பார்த்து வச்சிருக்கேன். நீ நேரா வீட்டுக்கு போயிட்டு வந்துரு. அதுக்குள்ள வெங்கடான வந்துருவான். 3 பேர் ஏதாவது ஒரு ஷோக்கு போயிருவோம். சினிமாவா? சே, நேத்து சயின்ஸ் ஷோ, முந்தா நேத்து சயின்ஸ் ஷோ. சினிமாலாம் வேணாண்டா, வேற ஏதாவது ப்ரோக்ராம் சொல்லு. ஒண்ணு பண்ணு, சூப்பர் மார்க்கெட்டுக்கு போலாமா? டேய், அதை விட ஒரு அருமையான ஐடியா. இன்னைக்கு வந்து உமன்ஸ் பாலிடெக்னிக்ல இன்னைக்கு சாயங்காலம் காலேஜ் டே. பக்கத்து வீட்டு பிள்ளை பிடிச்சி 3 டிக்கெட் எடுத்து வச்சிருக்கேன். அமர்க்கலமா இருக்கும், கண்கொள்ளா காட்சி. அதுக்கு போலாமா? காலேஜுக்கா? ஐயோ, அங்க வேணாண்டா. என்னோட அண்ணனுங்க அங்க வந்திருப்பானுங்க. அப்புறம் வீட்டுக்கு வந்து புத்தர் மாதிரி என்ன எதிர்வானுங்க. உங்க அண்ணம்மா 2 பேர் தான் கல்யாணம் ஆயிடுச்சுல்ல. அப்புறம் பிள்ளை காலேஜில் அவங்களுக்கு என்ன வேலை? இருக்கவனுக்கெல்லாம் இணைஞ்சல் பண்ற மாதிரி. வேணாண்டா, எதுக்கு வெங்கடா வரட்டும். அவங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்டுப்போம். கொஞ்சம் என்னடா? வெங்கடா வர்றான்னு நினைக்கிறேன். ஏன்னா அவன் சைக்கிள்ல தான் பெல் ஒன்ன தவிர்த்து பாக்கி எல்லாமே சத்தம் போடும். என்ன வெங்கடனே, வேலையெல்லாம் முடிஞ்சு வந்துட்டாப்பல் இருக்கு. 5 மணியான சங்குதிர் இல்ல? ஆமா, நம்ம ஊருக்கு பொருட்காட்சி வருது. நாங்களே எத்தனாம் தேதி? 26ஆம் தேதி நினைக்கிறேன். ஏன் ஸ்டால் ஏதாச்சும் போட போறியா? ஆமாண்ணே, ஒரு ஸ்டால் போட்டு உங்க அழகான சைக்கிளை பொது ஜனங்க பார்வைக்கு வச்சா கொஞ்சம் சில்லறை கிடைக்கும்ல. டேய் குருவா, உனக்கு ஏதோ ஒரு 900 தடவை சொல்லியாச்சு. இந்த குசும்பலாம் நம்ம கிட்ட வேண்டாம். நான் எப்போ ஒரே மாதிரி இருக்க மாட்டேன். கோவம் வந்து சாத்தினாலும் சாத்தி போடுவான். அம்மா சரி சரி விடுங்க, கோச்சிக்காதீங்க. உங்க தாத்தா கூட இதே சைக்கிளை வச்சிருந்தாரு, உங்க அப்பாவும் இதே வச்சிருந்தாரு, நீங்களும் இதே சைக்கிளை தானே வச்சிருக்கீங்க. டேய், ஒரு நாளைக்கு நீ உதவாங்க விட மாட்டேடா. டேய், பாத்துக்கிறேன் உன்னை. சீட்டு நான் குடுறா. குடு எடுத்துக்கோ. சிரிப்பு என்ன வேண்டி இருக்கு? சிரிப்பு சிகரெட் வாங்குறது சிரிப்பா? நீங்களும் சிகரெட் வாங்குறது இல்லையா? இல்ல அதுக்கு சிரிக்கல. வெளியே குருவாவும் சைக்கிளை பார்த்து ஏதோ பொறுக்காச்சு இருக்காச்சுன்னு சொன்னானே, அதுக்கு தான். ஆமாண்டா, எங்களுக்கு வசதி இல்ல. இருக்கிறத வச்சுதான் காலம் பண்ண வேண்டி இருக்கு. இதுல கிண்டல் என்ன வேண்டி இருக்கு? கிண்டல் டேய் கோவிச்சுக்காதடா. பின்ன வேலையை விட்டோன்னே வீட்டுக்கு கூட போகாம இவனை பார்க்க வரான் பாரு, அந்த திமிர்றா அவனுக்கு. சரி விடுறா. டே, சும்மா ஏதோ விளையாட்டுக்கா சொன்னா அதுக்காக மூஞ்சி மூணு வச்சுட்டா விடுறா. இப்ப என்ன ப்ரோக்ராம் சொல்லு. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, நான் சினிமாவுக்கு போலாங்கிறான், அவன் வேண்டாங்கிறான். என்ன பண்ணலாம்? எனக்கு தெரியாது. எங்கேயோ போங்க, நான் வரல. டேய், உடனே கொஞ்சம் முன்னும் வச்சுக்குவே, கொஞ்சம் சிரிடா. டே சொல்றா. டே சரிடா, காந்திபுரம் 3ஆம் நம்பர் வீதிக்கு போலாம். என்ன அங்க வீட்டுக்கு வீடு 15 வயசு, 16 வயசு, 17 வயசு. ஆஹா, அதாவது சாயந்தரம் 6 மணிக்கு வாசத்தை அடிச்சு கோலம் போடுறதுக்கு அப்படி வாசப்பட்டு இறங்கி வரும் பாரு, அந்த அழகு இருக்குதே, கண்கொள்ளா காட்சிடா. அடா 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 அடா, இங்க பாக்குறதா அங்க பாக்குறதா, இத பாக்குறதா அத பாக்குறதா. எனக்கு மட்டும் வீடு இந்த ஏரியாவில் இருந்திருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். அட, வீடு இங்க இல்லாட்டி போகுது. இங்க இருக்கிற யாரோ ஒரு பொண்ணோட அண்ணன் நமக்கு தோஸ்தா இருந்திருந்தா அவன் ஒருத்தனை வச்சு எல்லா பிள்ளைகளையும் சுத்தி இருக்கலாமே. சரி சரி, சும்மா பேசியிருந்தா பத்தாது பிரதர். ஒவ்வொரு வீட்லயும் போய் நின்று ஒவ்வொரு பொண்ணுகிட்டையும் 2 வார்த்தை பேசிட்டு போறோம். என்ன? வேண்டாண்டா, இது காந்திபுரம் ஏரியா, ரவுடிங்க ஏரியா. கொஞ்சம் ஏமாந்தா முதல்ல டின்னு கட்டி விட்டுடுவானுங்க. அழகா பாப்போம், பேசாம போயிடுவோம். இவன் ஒரு தொடர் நீங்கடா. ஏன்னா பேசுதானா போய் கண்ணே மணியே முத்தேனா பேச போறான். அழகா போய் நின்னு பேசுவோம். அவங்க எல்லாம் நம்மள பார்த்து ஐயோ பாவம், அப்பாவிங்க, உலகம் தெரியாதவங்க, இன்னசென்ட் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு ஒரு செட்டப்பா பேசுவோம். புரியுதா? என்னடா முதல்ல நீ போய் பேசுறியா? ஓகே. இந்த 14ஆம் நம்பர் வீட்டுல அருமையான கிளி இருக்குது. என்ன பேசணும் ஏது பேசணும் ஐடியா பண்ணி வச்சுட்டேன். இந்த பாரு, நீ இவங்கிட்ட முதலே சொல்லி வச்சிரு. அங்க வந்து கெக்கேன்னு சிரிச்சான், அப்புறம் காரியம் கேட்டு போயிடும். டே கூஸ்கோயடு, அங்க வந்து ஏதாவது சிரிச்சு கிரிச்சு எங்கிட்ட அடி வாங்காத. இவன் எப்படி ஆக்ட் பண்ணானோ அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. என்ன நட. என்னடி கோலம் போடுற? ஏதோ போடுற, நின்னு வேடிக்கை பாரு. கோலம் போடுற லட்சணம் தெரியாதா? உங்க லட்சணத்துக்கு எங்க கோலம் நல்லா அழகாவே இருக்கு. அன்னைக்குதான் போட்டி எங்க வீட்டாண்ட கோலம். இப்ப பாரு. சரி சரி தள்ளு, நான் போடுறேன் கோலம். வேணா, எந்திரிச்சு போடி. நான் ஒரு பக்கம் போடுறேன், நீ ஒரு பக்கம் போடு. வேணா, எந்திரிச்சு போடி. போடுறேன்னா ஐயோ, அவங்க அப்பாவை கூப்பிடுறா. ஓடிலண்டா. தைரியமா நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன்.
டேய் நம்ம 2 பேரும் ஓடிடலாம்டா டேய். சும்மா இருடா. அடி வாங்க அவன் மட்டும் அடி வாங்குறது எல்லாருமே சேர்ந்து வாங்குவோம். பேசாம இரு. பயமா இருக்குடா டேய். சும்மா இரு, தைரியமா. அவங்க அப்பா. வணக்கம் சார். சீதாராமன் இருக்காருங்களா? சீதாராமனா? பிஏபிஎல். ஆமா சார், சீதாராமன் வக்கீல் பிஏபிஎல். சீதாராமன் வக்கீல் BABL. அப்படி யாரும் இல்லப்பா. ஜானகிராமன் ஒருத்தர் இருக்காரு, அவர் நான் தான். சார் இது 14 நம்பர் வீடு தானே சார்? ஆமா காந்திபுரம் தானே சார்? ஆமா. சார் இதே வீடு தான் சார். வக்கீல் சீதாராமன் கூட கேஸ் விஷயமா வர சொல்லி விசிட்டிங் கார்டு கூட எங்கடா அந்த விசிட்டிங் கார்டு கூட கொடுத்துருந்தாரு சார். 14ஆம் நம்பர் சரி, காந்திபுரம் சரி. எந்த வீதி? 2ஆம் நம்பர் தான் சார். இது 3ஆம் நம்பர் வீதிப்பா. ஏடா உங்களுக்கு ஏதாவது அறிவு இருக்குதா? அட்ரஸ் கொடுத்தா ஒழுங்கா வச்சுக்க முடியல? அட்ரஸ் கொடுத்து ஒழுங்கா வச்சுக்க முடியல? விடுங்கப்பா. அதுக்கு இல்ல சார், உங்க டயத்தை ரொம்ப வேஸ்ட் பண்ணிட்டோம். பரவாயில்ல. ஆமா, இந்த 2ஆம் நம்பர் வீதிக்கு எப்படி போகணும்? இப்படி நேரா போய் சோத்தாங்கை பக்கம் திரும்பினா டீச்சாங்கையில ஒரு மளிகை கடை இருக்கு. அது பக்கத்துல தான் 2ஆம் நம்பர் வீதி. மளிகை கடை சிறுசுங்களா பெருசுங்களா? ஏதோ சுமாரான கடைப்பா. சரிங்க, ரொம்ப தேங்க்ஸ். பரவாயில்ல. அப்ப நீங்க போங்க. ஓரமா போங்க. பாத்து. அடே அப்பா வெங்கடா, உன்னை என்னமோ நினைச்சேன்டா. கொஞ்சம் ஏமாந்து அடி வாங்கி கொடுத்துருப்படா டேய். இதெல்லாம் எனக்கு சர்வ சாதாரணடா. லவ் பண்றதுக்கு தனி டாக்டிக்ஸ் வேணும். எப்படியோ 3 ரூபா கிடைச்சிருக்கு. டீ சாப்பிடலாம்ல? சும்மா ரெடே, இவன் என்ன சாப்பிடல தான் இருப்பான். அந்த வீட்டுல பேசும்போது கை காலம் விடங்குது. எங்க மாட்டிக்குமோ எனக்கு அலர்ஜி ஆயிருச்சு. பேடி பையன். ஆமாண்டா, நீ வாய் பேசுறதுக்கு என்ன? நீ போய் பேசி பார்க்கலாம். ஆமா, எங்களை உசிப்பிட்டு போட்டு நீ சும்மா இருக்கிய. இந்த பாரு, இந்த கதையெல்லாம் வேண்டாம். அது பாரு, அங்க ரைட் சைடுல 3ஆவது வீட்டு ஒரு பொண்ணு இருக்கா பாரு, அவ கூட நீ பேசுற. டேய், அத கண்ணிலேயே பார்க்க முடியல, போய் அதுகிட்ட போய் பேச சொல்றீங்களே. இந்த கதையெல்லாம் வேண்டாம், நீ போய் பேசு. டேய், கண்டிப்பா நீ போய் பேசணும், அதுவும் தனியா பேசணும். போடா, போய் பேசுடா. போடா. சரி இரு, போறேன். ஏதாவது அடி கொடுக்குற மாதிரி ஆபத்தான சீக்குவன்ஸா இருந்ததுன்னா உடனே ஓடி வந்து காப்பாத்துங்க. என்ன? போ. புஸ்தகம் படிக்கிறீங்களா? என்ன புஸ்தகம்? அப்பா, அம்மா, பாட்டி, ஐயோ. டேய், அடி உடனே. டேய், நாம ஓடிடலாம்டா. டேய், பாதிரிக்கு போற மகாபலி தப்புடா. யார் எந்திரியா? ஏன் ஆளுற? அட சொல்லிட்டே இல்லையா? அட ஏன் ஆளுற? சொல்லிட்டே இல்லையா? என் தங்கச்சியா? யார் தங்கச்சி? உள்ள போச்சு என் தங்கச்சி. தங்கச்சியா? நான் பெற்ற பொண்ணு அது. என்னங்க இது? தெரியலையே. உள்ள போச்சு என் தங்கச்சி. தெரியலையே. விஷயத்தை சொல்லிட்டேடா. டேய், அவன் என்னமோ பிளான் பண்ணிட்டான்டா. தப்பிச்சிட்டான்டா. இனி அடி வாங்க மாட்டான். 6 மாசம் முன்னால என் தங்கச்சி பேரூர் ஆத்துல ஆடி பெருக்கன்னைக்கு குளிக்க போச்சுங்க. ஆத்துல குளிக்க போன என் தங்கச்சி ஆத்தோட போயிருச்சுங்க. என்னங்க, நம்ம பொண்ணு அவர் தங்கச்சி போல இருக்குமாங்க? என்ன இருந்தாலும் பாசம் விட்டு போகுங்களா? உங்க பொண்ணு மாதிரியே இருக்குங்க என் தங்கச்சியும். அதான் உங்க பொண்ண பார்த்த உடனே என் தங்கச்சி ஞாபகம் வந்து ஐயோ சரி தம்பி அழாதப்பா. ஐயோ என் தங்கச்சி அழாதப்பா. அழாதப்பா. தங்கச்சி ஏன்பா தம்பி, இவரை உனக்கு தெரியுமா? எங்க ஃப்ரெண்டு தாங்க. என்னப்பா இது? என் பொண்ணை பார்த்து தங்கச்சின்னு அழுதுகிட்டு இருக்காரு. அவன் தங்கச்சி போனதுக்கு அப்புறம் ரோட்ல யாராவது பொண்ணுங்களை பார்த்தா அவன் தங்கச்சி மாதிரி இருந்தா உடனே அழுக ஆரம்பிச்சிருவாங்க. கூட்டிட்டு போப்பா. வாடா போலாம். கூட்டிட்டு போப்பா. இருங்கடா டேய். சார், ஒரே ஒரு தடவை என் தங்கச்சியை பாத்துக்கிற, கொஞ்சம் வர சொல்லுங்க சார். கூப்பிடு. ஜானகி மாமா. ஜானகி மாமா. சீக்கிரம் மாமா. நீங்களும் இன்னொரு தடவை பாத்துக்கோங்க. அழாதப்பா அழாத. தங்கச்சி ஐயோ தங்கச்சி.
ஏண்டா டேய், நீங்க எல்லாம் ஸ்டூடெண்ட்ஸுங்களா? உங்களுக்கு எல்லாம் கொஞ்சமாவது மனிதாபிமானம் இருக்காடா? சொல்லுங்கடா. கேவலம் ஒரு குரங்கு பொம்மையை வரைஞ்சு வச்சு திருச்சியில இருந்து வந்த இந்தி பண்டிட்னு எழுதி வச்சிருக்கீங்களே, இது நியாயமா? இது தர்மமா? இது முறையா? மாதா பிதா குரு தெய்வம்னு சொல்லுவாங்கடா. மாதாவை விட பிதாவை விட குருதாண்டா நமக்கு கண்கண்ட தெய்வம். அவர் நமக்கு கண்கள் மாதிரிடா, நம் வாழ்க்கைக்கு வழிகாட்டிடா. அவருக்கு இப்படி ஒரு களங்கத்தை உண்டு பண்ணிட்டீங்களே என் மாணவ மணிகளே, இந்த மாதிரி பண்ணிட்டீங்களேடா. இந்த அவமானத்தை எப்படி சகிப்பேன்? ஐயோ, நான் இனி என்ன செய்வேன்? இந்த கழகத்தை எப்படி போக்குவேன்? எப்படி போக்குவேன்? சாரி சார், எவனோ தெரியாம எழுதிட்டா சார், மன்னிச்சிருங்க சார். எனக்கு எல்லாம் தெரியும். காளான்களும் புல்லுருவிகளும் கோடாலி காம்புகளும் எல்லா கல்லூரிகளிலும் உண்டு. அவர்களை திருத்தவே முடியாது. பொறுமையோடு சகித்துக் கொள்ள வேண்டும். இது ஆசிரியருடைய தலைவிதி. மாணவர்களே, இந்த மணியான மாணவனை பாருங்கள். இவனை கண்டு திருந்துங்கள். வாழ்ந்தால் இவனை போல் வாழ வேண்டும், உயர்ந்தால் இவனை போல் உயர வேண்டும். இவன் உங்களுக்கெல்லாம் ஒரு வழிகாட்டி. சார், என் பேரு ராஜேந்திரன் சார். நல்ல பெயர், அழகான பெயர். போய் உட்கார்.